நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து விஜய் தான் அப்படின்னு எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில் அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல தாவேக்கா அரசு ஃபர்ஸ்ட் அமையறதுக்கு காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்துச்சு. மாநிலத்தில் பேஸ் பண்ண சொன்னா நீ காங்கிரஸ் ஒரு ஆதரவு தரலன்னா இந்த கட்சியை வந்து தாவேக்கா கட்சியை வந்து அமித்ஷா காலி பண்ணிருப்பாரு சொன்னாரு. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அந்த 2029 ரேஸ்ல வந்து விஜய் வரது எப்படி நீங்க பாக்குறீங்க? ராகுல் காந்தி இது பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 543 தொகுதி இருக்கு. 272 தொகுதி எந்த கூட்டணி ஜெயிக்குதோ, எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கூட்டணியின் தலைவர் தான் இந்தியாவுக்கு பிரதமர் அரசியல் சாசனப்படி. அதை யார் வேண்டும்னாலும் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்க பிரதமர் ஆகலாம். அதுதான் அந்த நம்பரை அச்சீவ் பண்ணணும். 272 இண்டிவிஜுவலா அச்சீவ் பண்ணணும், இல்லாட்டி கலெக்டிவா அச்சீவ் பண்ணணும். அது எந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ்வளவுதான். ஆல்ரெடி பிஎம் கேண்டிடேட் தான் வருவாருன்னு சொல்றது வந்து ஒரு மணி தாக்கூர் சார் வந்து ஆல்ரெடி அவங்க எல்லாருமே வந்து ரசிகர் மன்ற நிலையில தான் இருக்காங்க அப்படின்றாங்களே. இதை எப்படி பாருங்க? அவங்களுக்கு அவங்களுடைய கட்சி தலைமை மீது ஒரு பெரிய அன்பு, பாசம், எதிர்பார்ப்பு, ஒரு அபிமானியம் இருக்கின்றத முழுமையா ஏத்துக்கிறாங்க. அவங்க பார்ட்டியில என்ன சொல்றாங்கன்றது இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் டு த பப்ளிக் டிஸ்கோர்ஸ். இன்னைக்கு பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல நீங்க என்ன கேட்கணும்? பாலிசி பத்தி கேட்கணும், சட்டத்தை பத்தி கேட்கணும். ஒரு பார்ட்டிக்குள்ள இருக்கிற அவங்களுடைய விருப்புகளுக்கெல்லாம் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் டு மீ. எனக்கு என்ன, இட் ஹேஸ் நோ கன்சர்ன் டு மீ ஆல்சோ. கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஒரு பொறுப்புல இருக்கவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். பார்லிமெண்ட்ல எப்படின்னாக்க பெரும்பாலான எம்பிகளுக்கு டெல்லியில கார் இருக்காது. ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு கார் பூல் இருக்கு. அது எப்படின்னா ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கும். அவங்க தங்குற இடத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த கார் வந்துட்டு அவங்களை இறக்கி விடும். எந்த நேரத்தில் வேணா அவங்க பார்லிமெண்ட்ல இருந்து வீட்டுக்கு போகலாம். அது கார் பூல். அதுதான் சிஸ்டம். ஏன்னா இருக்கிற எல்லா எம்பிக்கும் வெளியூர்ல இருந்து வர எம்பி யாருக்கு பெரும்பாலான எம்பி கார் இருக்காது. இந்த மாதிரி சென்னையில வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்த வண்டி வந்து சென்னையில பண்ண கொடுக்க போறாங்களா இல்ல தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணம் செய்வதற்காக கொடுக்கறாங்களான்னு எனக்கு தெரியல. வசதி இருப்பவர்கள் இதை வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணாம இருக்கலாம். கர்நாடகா தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இப்ப 3 தமிழர்களை வந்து சுட்டுக் கொண்டாங்க. இது என்னதான் தமிழர்களை மட்டும் சுட்டாங்கன்னு பார்க்க முடியாது. அது வந்து நானும் பார்த்தேன். எங்களுடைய அங்க இருக்கிற அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். ஃபாரஸ்டுக்குள்ள 3 பேர் போயிருக்காங்க. அது யார் போனாங்கன்றதே அவங்க எத்னிக் சர்டிபிகேட் வாங்கிட்டா போலீஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு லிங்குவிஸ்டிக் சர்டிபிகேட் வாங்கிட்டா அந்த நேரத்தில் எதுக்கு அவங்க போனாங்க, எங்க நடந்ததுன்னு ஒரு என்கொயரி நடக்கட்டும். என்கொயரி நடந்த அப்புறம் அந்த என்கொயரியில நமக்கு திருப்தி இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸை பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒன்றும் தீராத பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எந்த ஒரு வாட்டர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்டா இருந்தாலும் அதுல கொஞ்சம் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்குதான் செய்யும். அதுக்கு தான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கணும் தான் 2 ஸ்டேட்டும் நியாயம். டிஎம்கேல மாவட்ட செயலாளர்கள் வயது வரம்பு குறித்து அதே மாதிரி 2 முறைக்கு மேல வந்து மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிகே ஃபார்மாலிட்டிஸ் டிவிகேவோட தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல டிஎம்கே வந்து ஒரு 75-year-old பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்குள்ள என்ன ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு அவங்க பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது அவங்களுடைய லுக் அவுட். டிவிகே மாடலை ஃபாலோ பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஸ்ட்ரக்சர் வேற, இவங்க ஸ்ட்ரக்சர் வேற, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வேற, இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வேற. அதை கம்பேரே பண்ண முடியும். 100 நாள் ஆட்சி டிவிகே கவர்மெண்டோடது. டெங் ஜியாபிங்க வந்து கேட்டாங்க, சைனீஸ் ரெவல்யூஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மாசேதுங் நடந்த சைனீஸ் ரெவல்யூஷனை பத்தி டெங் ஜியாபிங் கேட்டாங்க. அவர் சொன்னார் 100 ஆண்டுகள் போகட்டும், அதுக்கப்புறம் கருத்து சொல்றேன்னு சொன்னார். நீங்க 100 நாளைக்கு அப்புறம் என்ன கருத்து கேட்கறீங்க? தொகுதி மறியலில் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அமித்ஷாவோட அந்த ஜோன் கவுன்சிலிங் மீட்டிங்ல போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் குறையக்கூடாது, உத்தரவாதம் கொடுத்தா நாங்க ஆதரிக்கிறது ஒரு ஸ்டாண்ட் மாத்திருக்காங்க. எல்லா எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா அண்டர்பெல்ட் விஜய் வந்து ஒரு அண்டர்பெல்ட் அடிச்சாரு மகளிர். இல்ல, இது என்னன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா சட்டமன்றத்தில் போட்டதுதான் அரசாங்கத்துடைய நிலை, ஒட்டுமொத்த சட்டமன்றத்தோட நிலை, தாவேகாவோட நிலையும் அதுதான். அதுக்கு வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க.
அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க படிச்சது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருந்தது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட், அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கொடுக்கறத அது அப்படியே கொஞ்சம் வாசிச்சிடுறாங்க. அது இவங்களுக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி எல்லாம் வரல. நார்மலா எப்படின்னா சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஏதாவது இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல படிக்கிறாங்கன்னா அது அதிகாரிகள் தான் தயார் பண்ணுவாங்க. அதை தயார் பண்றத பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியில வைப்பாங்க. அதை வச்சு அதை பார்த்துட்டு ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ் 3-4 பேர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ படிப்பார். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இவங்களுக்கு இல்லாத காரணத்துக்காக தான். அதான் நீங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா லெப்ட் பார்ட்டிஸ் சிஜேபி போடுற ப்ரொடெஸ்ட்ல கலந்து கூடாதுன்னு ஒரு விஷமமான ஒரு கம்யூனிகே வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஓவர் ரீச் ஆஃப் த பியூரோக்ரசி. அந்த பியூரோக்ரசிக்கும் இவங்களுக்கும் இன்னும் இவங்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி ஓவர் த பியூரோக்ரசியை இன்னும் இவங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு தான் எனக்கு தெரியுது. போக போக ஒரு பொலிட்டிக்கல் ரிதம் இவங்களுக்கு வரும்னு நம்புறேன். ஆனா இது வந்து இந்த பியூரோக்ரசியோட ஓவர் ரீச்சா தான் பாக்குறேன். கவர்மெண்டோட பொசிஷன், அசம்பிளியோட பொசிஷன், அவர்களோட பொசிஷனும் 543 தொகுதி தான் இருக்கணும் இந்தியன் பார்லிமெண்ட்ல. அந்த ஃப்ரீஸ் இன்னும் 25 வருஷம் தொடரணும். அதுல 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். இல்ல சார், அதிகாரிகள் லீவ் கொடுத்தாலுமே விஜயோடைய கவனம் இல்லாம அவர் அதால சொல்றேன். நார்மலா எப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டின்னு கேபினெட்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து நரசிம்மராவ் டைமா இருந்தாலும் சரி, ராஜீவ் காந்தி டைமா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, ஒரு 3-4 சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல படிக்கிறது ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் பாலிசி. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பார்த்துட்டு வெளிநாட்டு ஒரு ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை நடக்கும்போதோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போகும்போது ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இன்னும் வரல. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வராதனால பியூரோக்ரசியோட ஒரு டாமினேஷன் இன்னும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதை இவங்க கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.